எப்பவுமே இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி, பூரி இதே தானே சாப்பிட்றோம். எப்ப பார்த்தாலும் இட்லி வடை தோசைன்னுகிட்டு அதை எவ்வளவு நாளைக்கு திங்கிறது? ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தானே நாடு முன்னேறும். அதை செய்ய பாருங்க. டிஃப்ரெண்டா ஏதாச்சும் செய்யலாமேன்ட்டு சாட்டட் வெஜிடபிள்ஸ், பட்டர் கார்லிக் ப்ரான் அண்ட் ரோஸ்டட் பொட்டேட்டோஸ் செஞ்சுட்டேன். தொழில டெவலப் பண்றதுக்கு யோசிப்பாங்களா? நாங்களாம் எவ்வளவு யோசிக்கிறோம். ஸ்மெல்லே கம கமன்னு இருக்கு. டேஸ்ட் பண்ணலான்ட்டு வாயில வச்சா எல்லாரும் கண்ணையும் அவன் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்கடா. A few moments later. சூப்பரா இருந்துச்சு. இதை ஒரு வாட்டி வீட்டுல செஞ்சதுக்கு அப்புறமா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளவு பிடிச்சிருச்சு. ஹெல்த்தியா ஒரு டின்னர் இல்ல பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும்னா கண்டிப்பா இதை செஞ்சு பாருங்க. ப்ரான்ஸை மட்டும் ஃபர்ஸ்டே கிளீன் பண்ணி டீவைனிங் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 20 to 30 மினிட்ஸ்ல குயிக்கா செஞ்சு முடிச்சிடலாம். வெல்கம் டு டுடேஸ் மெனு வித் பிரியா. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் வெஜிடபிள் சார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா ஆலிவ் ஆயில், அதுல பூண்டு பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து சீஸ் கிரேட்டர்ல கிரேட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நமக்கு பிடிச்ச எந்த வெஜிடபிள்ஸ் வேணா சேர்த்துக்கலாம். நான் வந்து பர்பிள் கேபேஜ், கேரட், பீன்ஸ் இதை ஃபர்ஸ்ட் சேர்த்திருக்கேன். ஏன்னா இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்கிறதுனால இதை ஃபர்ஸ்ட் சேர்த்துட்டேன். கூடவே கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டேன். இது வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு 3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓபன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி வச்ச ப்ரக்கோலி, 3 கலர் குடமிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது மேலேயும் கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் சேர்த்துக்கிறேன். இதை மூடி வச்சு திரும்பவும் ஒரு 3 நிமிஷம் வேக விட்டுறலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு இதுல தக்காளியும் வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் ரொம்ப பொடியா கட் பண்ணாம இந்த மாதிரி கொஞ்சம் பெருசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் ரொம்ப வேக தேவையில்ல, ஹாஃப் குக்டா இருந்தா தான் நல்லா இருக்கும். அதனால தான் கடைசியா சேர்த்திருக்கேன். இதுக்கும் கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சம் இட்டாலியன் சீசனிங் சேர்த்தோம்னா ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரி எது வேணா சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் ஆரிகனோவும் ரோஸ்மெரிஸும் சேர்த்துக்கிறேன். கடைசியா கொஞ்சம் வெங்காயத்தாலும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு 1 or 2 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு ஓபன் பண்ணோம்னா ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். சாட்டட் வெஜிடபிள்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பட்டர் கார்லிக் ப்ரான் பண்ணிடலாம். பட்டர் கார்லிக் ப்ரான் பண்றதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா ஆலிவ் ஆயில் அப்புறம் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் உருகுனதும் பூண்டை வந்துட்டு பொடி பொடியா கட் பண்ணி இல்லாட்டி கிரேட் பண்ணி எப்படி வேணா சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் அதிகமா சேர்த்தோம்னா ஃபிளேவர் நல்லா இருக்கும். இதோட பச்சை வாசனை போறது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற ப்ரான் சேர்த்துக்கலாம். ப்ரானை கிளீன் பண்ணிட்டு டீவைனிங் பண்றதுக்கு கத்தி வச்சு இப்படி ஒரு கட் பண்ணோம்னா நீட்டா வந்துடும். டீவைனிங் பண்ணி முடிச்சுட்டு தண்ணியில 2 வாட்டி நல்லா அலசிட்டு தண்ணியை வடிச்சு எடுத்து வச்சுட்டேன். கூடவே கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் சேர்த்துக்கிறேன். சேர்த்திட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணிட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரான்ஸ் எல்லாம் கலர் சேஞ்ச் ஆயிட்டு ஒரு அளவு வெந்துருச்சு. இதுல அப்படியே கொஞ்சம் இட்டாலியன் சீசனிங் சேர்த்து தண்ணி சுண்ட பின்னாடி இறக்கிடலாம். அப்படியும் செய்யலாம், இல்லாட்டி ஒரு ஃபிளேவருக்காக பெல் பெப்பர்ஸ் கூட ஆட் பண்ணலாம், அதுவும் நல்லா இருக்கும். நான் இதுல 3 கலர் பெல் பெப்பர்ஸையும் பொடியா நறுக்கி சேர்த்துக்க போறேன். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு எந்த சீசனிங் பிடிக்குமோ நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஆரிகனோ, ரோஸ்மெரி இது ரெண்டும் தான் சேர்த்தேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு 1 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சிடலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணிட்டு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் கொரியாண்டர் லீவ்ஸும் குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கிற வேண்டியதுதான். பட்டர் கார்லிக் ப்ரான் ரெடி. இது கூட பொட்டேட்டோஸ் ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதுக்கு கொதிக்கிற தண்ணியில பொட்டேட்டோஸ் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் பிளான்ச் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா தண்ணியை கம்ப்ளீட்டா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இதுல கொஞ்சம் சால்ட்டு, பெப்பர், ஆரிகனோ சீசனிங் கொஞ்சம் போடுறேன். பட்டர் கொஞ்சம் உருக்கிட்டு அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா டாஸ் பண்ணிக்கலாம், ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகுறதுக்கு. இதை இப்போ பேக் பண்ண போறேன். ஒரு பிளேட்ல எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதை ஓவன்ல வச்சு ஒரு 25 to 30 மினிட்ஸ் மீடியம் ஹீட்ல பேக் பண்ணிக்கிறேன்.
நம்ம டின்னர் ரெடி ஆயிடுச்சு. பட்டர் கார்லிக் ப்ரான்ஸ், சாட்டட் வெஜ்ஜீஸ் அண்ட் ரோஸ்டட் பொட்டேட்டோஸ். ஒரு அருமையான வெரைட்டி டின்னர். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். இம்ப்ரமேஷன் ஆனா ஒண்ணு, டின்னர் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிருங்க. அட்லீஸ்ட் ஒரு 7:30க்குள்ள. இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வரேன். ஹாப்பி குக்கிங். பை.